ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வினையாளனையும் பெயர். வினையாளனையும் பெயர் அப்படின்னா என்ன? ஒரு வினைமுற்று வினையை உணர்த்தாமல் வினை செய்தபவரை உணர்த்துச்சுன்னா அதுதான் வினையாளனையும் பெயர். இங்கே பாருங்கள், ஒரு வினைமுற்று வினையை உணர்த்தாமல் பெயர்த்தன்மை பெற்று வருவது. பெயர்த்தன்மை பெற்று வருவது அப்படின்றது யார் செஞ்சாங்க அப்படிங்கிறத உணர்த்துறது தான் வினையாளனையும் பெயர். அப்புறமா பெயர்த்தன்மையை பெற்றும் வரலாம், ப்ளஸ் பெயர்த்தன்மையும் வேற்றுமை உருவும் சேர்த்து வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பாருங்கள், பாடியவன் பாராட்டு பெற்றான். பாடியவன் அப்படிங்கிறது பாடுற செயலை குறிக்காமல் பாடியவனை குறிக்குது. அப்போது இது ஃபஸ்ட் ஒன் கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணுறதுனால இது பாடியவன் அப்படிங்கிறது வினையாளனையும் பெயர்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஒன் பாருங்கள், பாடியவனுக்கு பரிசு கிடைத்தது. இதில் கூ அப்படிங்கிறது நான்காம் வேற்றுமை உருபு. இப்போது இங்கே செகண்ட் ஒன்று பாருங்கள், நான்காம் வேற்றுமை உருவான கூவும் வந்திருக்கு, பாடியவன் அப்படிங்கிற ஒரு பெயர் தன்மையும் ஏற்று வந்திருக்கு. அதனால் இதுவும் வினையாளனையும் பெயர். இதில் எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படின்னா, தன்மை, முன்னிலை, படற்கைன்னு 3 டைப் இருக்குது. தன்மை வினையாளனையும் பெயர் என்னன்னு சொல்லிட்டு அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். எடுத்தேமை பார்த்தாயா, எடுத்தனே பார்த்தியா அப்படிங்கிறது தன்னை குறிக்கிறதுனால இது இந்த எடுத்தேமை அப்படிங்கிறது தன்மை வினையாளனை பெயர்னு சொல்கிறாங்க. முன்னிலை வினையாளன் பெயர் பாருங்கள், எக்ஸாம்பிள் சென்றீரை கண்டேன். சென்றீரை கண்டேன் முன்னாடி இருக்கிற பர்சனை சொல்கிறதுனால இது முன்னிலை வினையாளனையும் பெயர். நெக்ஸ்ட் படற்கை வினையாளனையும் பெயர். படற்கைனா தன்மையும் இல்லாமல் முன்னிலையும் இல்லாமல் வேறு ஒரு தேர்ட் பர்சனை குறிக்கிறது அப்படின்றத படற்கைன்னு சொல்கிறாங்க. படித்தவனுக்கு பரிசு கிடைத்தது. யார் படித்தான், அது ஒரு தேர்ட் பர்சனை குறிக்குது, படற்கையில் குறிக்கிறது. அதனால் இது படற்கை வினையாளனையும் பெயர். இந்த மூணுமே உடன்பாட்டு பொருளில் வருது. ஒன்றும் இல்லை, உடன்பாடு அப்படிங்கிறது பாசிட்டிவாக சொல்கிறது, எதிர்மறை அப்படிங்கிறது நெகட்டிவாக சொல்கிறது. எதிர்மறை பொருளிலும் வரும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பாருங்கள், பாடாதவர் பரிசு பெற முடியாது. பாடாதவர் அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவாக சொல்கிறதுனால இது எதிர்மறை வினையாளனையும் பெயர். ஓகே, இது இந்த மூவிடத்துலையும் இதில் என்ன இதுன்னா, இந்த ரெண்டு கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணும். அப்புறம் இந்த 3 இடத்துல வரும், எதிர்மறை பொருள்லையும் வரும் அப்படிங்கிறது தான் இது. உங்களுக்கான கேள்வி நட எனும் வேர்ச்சொல்லின் வழி உயர்திணை வினையாளனையும் பெயரை கண்டறிக. நட அப்படிங்கிறது போன டாப்பிக்கில் பார்த்தோம். அப்படி நடங்கிறது வேர்ச்சொல். இதிலிருந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் 4ல் உயர்திணை வினையாளனையும் பெயரை காண்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லைங்க, உயர்திணை அப்படிங்கிறது நார்மல் ஹியூமன் பீயிங்ஸை குறிக்கும். அக்ரிணைங்கிறது விலங்குகளை குறிக்கும். அதில் எது உயர்திணை வினையாளனையும் பெயர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 ஆப்ஷனில் கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். இந்த கொஷின்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஷின். இதை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.